Hello friends, welcome to LiQWYD சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறீங்க. கேஷ் envelope stuffing வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஆன்லைன்ல அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஆன்லைனில் ஒரு 2-3 மெத்தட்ஸ் வந்து ஈஸியான மெத்தட்ஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீ அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து மேனுவலாக இந்த மாதிரி பண்ணுறது கேஷ் envelope ஸ்டஃபிங் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். கேஷ் envelope ஸ்டஃபிங் அப்படின்னா என்னன்னு தெரியலனா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஈபிக்கு தனியாக, ரெண்ட்டுக்கு தனியாக, அது மாதிரியெல்லாம் எப்படி எடுத்து வைக்கிறது, அது மூலியமாகவும் நம்ம எப்படி சேமிக்கிறது அப்படின்ற பற்றின வீடியோ தான் அது. அதே மாதிரி கேஷ் envelope ஸ்டஃபிங் வந்து ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்றது இந்த envelope கேஷ் ஸ்டஃபிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லிடுறேன். கேஷ் envelope ஸ்டஃபிங் அப்படின்னா அந்த envelope, அதாவது சின்ன சின்ன கவரோ அந்த மாதிரி கவர்ஸில் வந்து என்னென்ன அமௌண்ட் வந்து நீங்கள் எவ்வளோத்துக்கு எடுத்து வைக்க போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ரெண்ட்டுக்குனா இவ்வளோ அமௌண்ட்டு, ஈபிக்கு அதே மாதிரி மளிகை சாமான் வாங்குறதுக்கு இவ்வளோ, அதே மாதிரி பால் வாங்குறதுக்கு இவ்வளோ, கேஸுக்கு இவ்வளோ, அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சு அந்த கவருக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ பால் வாங்க போகிறீங்கன்னா அதில் இருக்கிற பைசாவை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை தாண்டி வந்து உங்களுக்கு செலவாகாது. அது மூலயமாவும் உங்களால் வந்து கொஞ்சம் பணத்தை வந்து சேமிக்க முடியும். இது ஆன்லைனில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் தான் FinArt அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும். இதுதான் ஐகான். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து பட்ஜெட் மோடு செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹவுஸ் ரெண்ட் வந்து எவ்வளோ செட் பண்ண போகிறீங்க, அதே மாதிரி க்ராசரிக்கு எவ்வளோ, அதே மாதிரி கேஸுக்கு இல்லை ஷாப்பிங்க்கு, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக பணத்தை வந்து எடுத்து வைக்கணுமோ அதை வந்து அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுடைய எஸ்எம்எஸ் இருக்கு இல்லையா, அதாவது பேங்க்லேருந்து வரக்கூடிய எஸ்எம்எஸ், இவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டை வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ பெட்ரோல் வந்து 200 ருபீஸ் போடுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், 200 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி. அந்த எஸ்எம்எஸ்ஸை இந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ மீதி இருக்குது, எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்றத காமிக்கும். நீங்கள் பெட்ரோலுக்காக 1000 ருபீஸ் வந்து செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு 800-900 வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். இந்த ஆப்பில் வந்து ப்ரைவேட் மோட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும், உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வெளியில் போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்தளவுக்கு அது சேஃபாக இருக்குன்றது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஃப்ரீ ட்ரையல் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பே பண்ணி இந்த ஆப்பை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணல. அடுத்த மெத்தட் வந்து ஸ்பெண்டிங் ட்ராக்கர். இதுவும் கூகுளில் ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அந்த ஆப் கிடைக்கும். இந்த ஆப் வந்து ஃப்ரீ தான். இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் டெய்லி செலவு பண்ணுறீங்க, மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பாக வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டஃப் பண்ண முடியாது. அதாவது ஃபியூவலுக்காக நான் 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன், அதுலேருந்து எனக்கு மைனஸ் ஆகிட்டே வரணும், அந்த மாதிரி வந்து உங்களால் இதில் பண்ண முடியாது. இதில் வந்து டெய்லியும் என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்றத என்ட்ரு பண்ணிவிட்டு வரலாம். அதே மாதிரி அந்த ஒரு ஃபியூவலுக்கு, அதாவது பெட்ரோலுக்காக 1000 ரூபாய் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 800-900 வரும்போது நீங்கள் தான் அதை வந்து ட்ராக் பண்ணி நீங்கள் தான் அதுக்கு செலவு ஆகாமல் வந்து பார்த்துக்கணும். அதுவே வந்து ட்ராக் பண்ணாது. இந்த ஆப் மெயினாக எதுக்கு அப்படின்னா எந்த டேட்டில் எதுக்காக இந்த பணத்தை செலவு பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான பார்க்கறதுக்கான ஒரு ஆப் தான் இது. வந்து உங்களுக்கு நோட்டு பெண்ணெல்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போய் எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி இல்லாதப்போ மொபைல்லேயே உங்களுக்கு இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக என்ட்ரு பண்ணிக்க முடியும். நீங்கள் எதுவுமே மறக்க மாட்டீங்க. மறந்துட்டிங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸில் வந்து என்ன பண்ணோன்றது தெரியாது. அந்த மாதிரி தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எந்த டேட்டில் எதுக்காக எவ்வளோ வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்றத இந்த ஆப்பில் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். இது மூலயமா உங்களால் எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்மக்கிட்ட வந்து இப்போது 1000 ரூபாய் பெட்ரோலுக்காக நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அது 900 வந்தோன்னே உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறமே 100 ரூபாய் தான் இருக்குது, இவ்வளோ நாள் வந்து மீதம் இருக்குது, அதனால் நம்ம வந்து கம்மியாக செலவு பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கான்ஷியஸ் வரணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஆப்பு. இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு பார் சார்ட் இருக்குது இல்லையா, பார் சார்ட் இருக்கும், பை சார்ட் இருக்கும். இந்த மாதிரியும் உங்களால் கேட்டகரிஸ் வைஸாக பார்க்க முடியும். ஸோ பட்ஜெட்டிங்கை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட், எஃபெக்டிவான மெத்தடும் கூட. உங்களால் இதில் எக்ஸ்பென்சஸும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதே மாதிரி பட்ஜெட்டிங்கும் உங்களால் வந்து போட முடியும். அதாவது கேஷ் ஸ்டஃபிங்கும் உங்களால் ஆன்லைனில் வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த மெத்தட். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது. எப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இன்கம் வந்ததுலேருந்து எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்கன்றதை எடுத்து வச்சுட்டு, இப்போ ரெண்ட் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து பேங்க் மூலயமா பே பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங்கோ அது மூலயமா பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டி பில்லும் அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஈஸியாக வந்து கட்டுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அது மூலயமா நீங்கள் வந்து ரெண்ட்டோ இபியும் வந்து கொடுத்துடலாம். அதே மாதிரி க்ராசரிக்கு அடுத்தது மெயினான விஷயம் வந்து க்ராசரி வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்குன்னே தனியாக ஆப் இருக்கும். அது மூலயமாவும் நீங்கள் வந்து அதிலே வாலெட் இருக்கும். ஸோ அதில் வந்து இவ்வளோ அமௌண்ட், இப்போ ஜெப்டோ வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன், அதில் வந்து வாலெட்டில் போயிட்டீங்க அப்படின்னா 250, 500, 1000 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து மணி ஆட் பண்ணணும்னு இருக்கும். அந்த மாதிரி உங்கள் வாலெட்டில் அந்த அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரெடிட் கார்டு மூலியமாவோ, நெட் பேங்கிங் மூலியமாவோ, இல்லை வந்து உங்களுடைய பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாவோ நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து டெபிட் கார்டு அது யூஸ் பண்ணி கூட உங்கள் அமௌண்ட்டு வந்து அதில் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து அந்த வாலெட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து க்ராசரி மட்டும்தான் வாங்க போகிறீங்க, இல்லை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த காசு மட்டும்தான் நீங்கள் எடுத்து செலவு பண்ணுவீங்க. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கேஷ் என்வெலப் மாதிரி தான், பட் வந்து இந்த ஆப்போட வாலெட்டில் நம்ம போட்டு வச்சிடறோம். அதே மாதிரி பிக் பாஸ்கெட்டும் வாலெட் இருக்கும் உங்களுக்கு. பிக் பாஸ்கெட் ஆப்லேயும் அதே மாதிரி 100, 500, 1000, 2000 இந்த மாதிரி வந்து கேஷ் மணியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ, க்ராசரிக்கோ இல்லை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கோ அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ண முடியும். மீதி அமௌண்ட் வந்து அந்த வாலெட்லேயே தான் உங்களுக்கு இருக்கும். ட்ராவலுக்கு நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்ரோ கார்டு இல்லை வந்து ட்ரெயின் பாஸ், பஸ் பாஸ் இந்த மாதிரி கிடைக்குது, அதை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை பெட்ரோல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெட்ரோல் கார்டுனே உங்களுக்கு பெட்ரோல் பேங்க்கில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போ கிடைக்குதான்னு தெரில, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் சேவிங்ஸ்க்கான ஸ்கீம் வந்து நிறையவே இருக்குது. ஜிஆர்டியில் கோல்ட் ஸ்கீம் இருக்குது. அதே மாதிரி சிட் ஃபண்ட் அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க்லேயே அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து ஆர்டி இல்லை எஃப்டி அந்த மாதிரி ஏதாவது வந்து சேவிங்ஸ் ஸ்கீம் பண்ணுறீங்கனாலுமே உங்களால் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு ஈஸியாக வந்து பட்ஜெட்டிங் வந்து போடலாம். அதுக்கடுத்ததாக நான்வெஜ். பிக் பாஸ்கெட்லேயே நான்வெஜ் இருக்குது, பட் கம்மியான கேட்டகரிஸ் தான் இருக்குது. லீஷர்ஸ் உங்களுக்கு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து வாலெட் வந்து உங்களுக்கு இருக்கும். ப்ரொஃபைல் போயிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய வாலெட்டை வந்து இருக்கும். அதில் வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு 500, 1000 அந்த மாதிரி வந்து என்ட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த வாலெட்டில் தான் இருக்கும். ஸோ நான்வெஜ் தவிர எதுவுமே வந்து அந்த அமௌண்ட்டில் வந்து உங்களால் வாங்க முடியாது. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து கிடைச்சாலுமே அந்த ஆப்பில் தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த டைம் யூஸ் பண்ணும்போது அதை ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பணத்தை வந்து வேறு எதுக்குமே உங்களால் செலவு பண்ண முடியாது. மேனுவலாக எடுத்து வச்சா கூட உங்களால் வந்து மாற்றி செலவு பண்ண முடியும். பட் ஆன்லைனில் எடுத்து வைக்கும் போது உங்களால் கண்டிப்பாக மாற்றி வந்து செலவு பண்ணுறக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறக்கு, அதே மாதிரி ஷாப்பிங் பண்ணுறக்கு எல்லாம் அமேசானில் உங்களுக்கு வந்து இருக்குது. அமேசான் வாலெட் இருக்கும். ஸோ அந்த வாலெட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வந்து ஷாப்பிங் பண்ணுறக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிரியா வீட்டு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.